Alhamdulillah kafa salatu wassalamu ala man istafa khususun khulafa wa alihi shurafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wa fil Furqan al-majid. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுனிபீன் காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலின் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் அனைத்து விதமான முசீபத்துகளையும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய ஹபீப் எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்கள் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையா முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கே பொருந்திய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்வு குறித்த எல்லா நிலைகளிலேயும் மனித சமூகமாகிய குறிப்பாக இந்த உம்மத்திற்கு ஏராளமான படிப்பினைகளை தரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். காரணம், அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களை பற்றி குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான். யா பனி இஸ்ராயில் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். ஓ பனி இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு செய்த அந்த நிஅமத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள், அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு செய்த அந்த நிஅமத்துக்களை பற்றி, அடுத்து அவர்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே அதுதான் நிதர்சனம். எது ஹக்கோ, எது சத்தியமோ, எதன் மூலமாக நாங்கள் பயன்பெற்றோமோ அந்த பயன்பாடுகளை நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்வது என்பது மற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினையாகவும் அறிவார்ந்த விஷயமாகவும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் செய்த அந்த நிஅமத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த நிஅமத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் படிப்பினை பெறுவார்கள், அவர்களிடத்திலே தக்வா ஏற்படும் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். அந்த வரிசையிலே தான் லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துக்களை செய்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த உம்மத்திற்கு ஒன்றிரண்டல்ல, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துக்களை வாரி வழங்கி இருக்கின்றான்.
ஒரு உதாரணம் போதும். மார்க்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்ற போது, இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது, லேசானது. எவ்வளவு பெரிய மலையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சக்தியும் ஆற்றலும் மன தைரியமும் இருந்தால் அதையெல்லாம் மிக இலகுவாக அவனால் கடக்க முடியும். ஒரு மனிதனுக்கு அதற்கான தகுதி இருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை அல்ல. இன்னைக்கு தொழுகை என்பதே மிகப்பெரிய ஒரு பாரமாக, மிகப்பெரிய ஒரு சிரமமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை பற்றி அறிந்து கொண்ட, இறை நெருக்கமான அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே கேட்டால் எனக்கு தொழுகைதான் மிகப்பெரிய இன்பம் என்று சொல்கிறார்கள். அதுதான் உண்மை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மனசிலே தைரியமும் ஆரோக்கியமும் இருந்து விட்டாலே போதும், எந்த விஷயங்களையும் சாதிப்பதற்கான தகுதியை அல்லாஹ் மனித இனத்திற்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எந்த விதமான கஷ்டங்களையும் அநீதங்களையும் இந்த சமூகத்திற்கு தரவில்லை. எல்லாவற்றையுமே லேசாகத்தான் ஆக்கி தந்திருக்கின்றார். அதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு ஏராளமான நியாமத்துக்களை நாம் செய்திருக்கின்றோம் என்பதாக. அருமையானவர்களே, இந்த நியாமத்து என்னென்ன என்று வரிசைப்படுத்துகின்ற போது முதல் நியாமத்தாக நமக்கெல்லாம் நம்முடைய வழி, நம்முடைய சிந்தனை அனைத்துமே, நம்முடைய வாழ்க்கை முழுக்க தவறான நிலையை நோக்கி நம்முடைய முன்னோர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அதை தடுத்து நிறுத்தி இப்படி ஒரு வழி இருக்கிறது, ஹிதாயத் என்ற ஒரு நேர் வழி இருக்கிறது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையை நம்முடைய முன்னோர்கள் புரிந்ததற்கு பின்னால், அறிந்ததற்கு பின்னால் நியாமத்தாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அவர்கள் திருந்தினார்கள், சரியானார்கள். அந்த வழியிலே நாமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு நியாமத் அல்லவா? அல்லாஹுவை அறிமுகப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையிலே மிக ஆழமாக துன்யாவிலே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறைகளை நமக்கு நேர்படுத்தி சரிபடுத்தி காட்டி தந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நியாமத்து நமக்கு, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கே மிகப்பெரிய அருட்கொடையாக நியாமத்தாக உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நியாமத்தை நாம் நினைவு கூறாமல் எப்படி இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா விதமான ஆற்றலும் அளவு கடந்தது, யாருக்கும் கிடைக்கப்பெறாத வகையிலே அல்லாஹ் தஆலா தனித்துவமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சிறந்த கண்ணியத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். இந்த உலகத்திலே எதுவுமே என்னுடைய நபி தெரியாமல் இருக்கக்கூடாது. இம்மையாக இருந்தாலும் மறுமையாக இருந்தாலும் அனைத்தும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், நபிகளாருக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. கியாமத் நாள் வரைக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த நபித்துவம் தான் நிரந்தரமாக தொடர்ந்து நீடித்து இருக்கும் என்பது என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா எல்லா வகையான அறிவுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வானுக்கு மேல் உள்ளதையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். பூமிக்கு கீழ் உள்ள விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நம்முடைய கண்ணினுடைய அளவு, ஒளியினுடைய வேகம் ஒரு குறிப்பிட்ட எல்கையோடு முடிந்துவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய கண்ணின் ஆற்றல் வானத்தையும் தாண்டி சொர்க்கம் வரைக்கும் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒரு தடவை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மிகுந்த கவலையிலே இருந்தார்கள்.
ஏன் இப்படி கவலையிலே தோய்ந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டபோது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மகன் இறந்த கவலையிலே தான், துக்கத்திலே தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னபோது, ஏன் கவலைப்படுகிறாய் கதீஜா, நம்முடைய மகன் சொர்க்கத்திலே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதும் கவலை போகவில்லை. கதீஜாவே, நீங்கள் பார்க்கிறீர்களா என்று சொன்னபோது ஆம் என்ற உடனேயே வானத்தை நோக்கி, இதோ பாருங்கள், உங்களுடைய மகன் சொர்க்கத்திலே திராட்சை கனிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மட்டும் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுப்பதற்கு மிகப்பெரிய துணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, பூமிக்கு கீழால் நடக்கக்கூடிய நிகழ்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண் கொண்டு பார்த்தார்கள். ஒரு பயணத்திலே போகின்ற போது கபரிலே ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறார். என்ன வேதனை என்ற, எதற்காக அவர் வேதனை கொடுக்கப்படுகிறார் என்ற காரணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அவர் சிறுநீர் கழிக்கின்ற போது சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே அவர் அசைத்தையாக இருந்ததால் அவருக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது என்ற தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். வானிற்கு மேலும் பார்க்கக்கூடிய ஆற்றல், பூமிக்கு கீழும் பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. எல்லாம் அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உருவாக்கினார். அருமையானவர்களே, மலக்குமார்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஏன் சஹாபாக்களுக்கும் கூட அந்த ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். தூர நோக்கிலே பார்க்கக்கூடிய ஆற்றலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. பின்னால் நிற்கக்கூடியவர் யார், தூரத்திலே இருக்கக்கூடியவர் யார், எவர்கள் படைக்கு போர் தளபதியாக சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஷாம் தேசத்திற்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை குர்ஆன் படித்து தருவதற்காக அழைத்து சென்றார்கள். தன்னுடைய சமூகத்திற்கு குர்ஆன் படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் வேறு. ஹாரிசாவை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரே மிகப்பெரிய ஒரு அறையிலே, இருட்டு அறையிலே அவரை வைத்து வாளை ஓங்குகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசரீரி சத்தம், வைஹக் லா தக்துல் என்று ஒரு சத்தம் வருகிறது. ஓங்கியவர் கீழே அந்த வாளை கீழே எடுத்து விடுகிறார். தொடர்ந்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையும் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், யா ரஹீமனா, யா ரஹீமனா. வெட்ட வருகின்ற போது இந்த வார்த்தையை சொன்னபோது, யா ரஹ்மானனா என்று சொன்னபோது அந்த வாளை கீழே விழுந்து விடுகிறது. தொடர்ந்து மீண்டும் அந்த மனிதன், யூதன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வெட்ட வருகின்ற போது மீண்டும் யா ரஹ்மானனா என்று சொல்ல, அங்கே வைஹக் லா தக்துல் என்ற ஒரு குரல் கேட்கிறது. வாள் கீழே விழுகிறது. மூன்றாவது முறையாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வெட்டுவதற்கு மிக நெருக்கமாக ஆனபோது யா ரஹ்மானனா என்று சொன்ன உடனேயே அவருடைய தலை கீழே விழுந்து விடுகிறது. குரலை காணோம். பார்த்தால் அங்கே ஒரு கருப்பு உருவம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார்? அன ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தும் கூட தன்னுடைய சஹாபாக்களுக்கும் மலக்குமார்களை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு வழங்கியிருந்தான். நிறைய சஹாபாக்களுக்கு அந்த அனுபவங்கள் இருந்ததாக வரலாற்று நூல்களிலே நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு புறம் இந்த ஆற்றல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஏராளமான நற்குணங்கள்
உலகத்தில் எத்துணை நற்குணங்கள் இருக்கிறதோ கிட்டத்தட்ட 360 நற்குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அத்துணை நற்குணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து, நீங்கள் இந்த நபியை போன்று ஓதுகிறீர்கள், இந்த நபியை போன்ற தோற்றத்திலே இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு சஹாபாக்களாக நபிக்கு ஒப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை எந்த நபியோடு ஒப்பிடவில்லையே என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே 360 நற்குணங்கள் இருக்கிறது, அத்துணைக்கும் சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நற்குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்ற போது, நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், மிகப்பெரிய ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். அவர்களை போன்றுண்டான நற்குணம் இந்த உலகத்திலே யாரையும் நம்மால் காண முடியாது, பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மைக்கேல் ஹார்ட் மிக பிரபலியமான எழுத்தாளர், ஆய்வாளர், தன்னுடைய நூலிலே கிட்டத்தட்ட ஒரு 100 சாதனையாளர்களை பற்றி அவர் எழுதுகிறார். அவர்களினுடைய சாதனைகள் என்ன, அவர்களினுடைய திறமைகள் என்ன என்பதாக. கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், தன்னுடைய நபி தான் ஏற்றுக்கொண்ட ஈசா நபியை முதல் மனிதராக அவர் கொண்டு வரலாம், ஆனால் அவருக்கு ஈசா நபியினுடைய விஷயத்திலே நிறைவாக இல்லை. காரணம், தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறை இருப்பதால் அவர்களை முதல் வரிசையிலே கொண்டு வர முடியவில்லை. எல்லாவற்றிலும் நிரப்பமாக மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த மனித உலகத்திலே மனிதர்களுக்காகவே வந்த ஒரு மனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களினுடைய சாதனை குறித்து, அவர்கள் எல்லாரினுடைய உள்ளத்திலேயும் இடம்பெற்றிருப்பது குறித்து அவருடைய நூலிலே 100 பேரிலே தி 100 என்ற அந்த புக்கிலே முதல் மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய நற்குணம் என்ன என்பது நமக்கு விளங்க வரும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னார்கள், இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், சங்கையான குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே எத்துணை குணங்கள் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த குணத்திற்கும் சொந்தக்காரராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, உங்களுக்கான ரோல் மாடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு படிப்பினை உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமூகம் யாரை பின்பற்றுகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் கவலையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கான ரோல் மாடல் யார்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமே தான். அவர்கள் தான் நமக்கான ரோல் மாடல். அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். எவ்வளவு அற்புதமான நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி முடி வைத்திருந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி பழகினார்கள், எப்படி நீதம் செலுத்தினார்கள், மனைவிகளோடு எப்படி வாழ்ந்தார்கள், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒட்டுமொத்த தன்மைகளும் நிறைந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சமூகம் இருக்கிறதே மிகவும் ஒரு பயமான கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு விஷயம், டிரெஸ் அணியக்கூடிய விஷயத்துல மார்க்கம் அற்புதமான ஒரு கட்டுப்பாட்டை சொல்லி தருகிறது. எவ்வளவு ஒரு சஹாபி பங்கரையாக வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி என்ன ஒண்ணு இல்லாம வறுமையில இருக்கிறீரா, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை பயன்படுத்துங்கள், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. பங்கரையா முடி வச்சுட்டு வந்திருந்தான், என்ன தலையை ஒழுங்க வைக்க தெரியாதா,
அழகுபடுத்துங்கள் உங்களை. அல்லாஹ் அழகானவன், இன்னல்லாஹ ஜமீலுன், ஜமீலையே விரும்புகிறான், அழகையே விரும்புகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய அந்த இளைய சமூகம், வாலிபர்கள் ஏதோ ஒரு நாகரிகம் என்ற அந்த அடிப்படையிலே தன்னுடைய அரசுகளை கூட முறையாக அழகாக அவர்களால் போட முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அடிக்கடி நாம் சொல்வதுண்டு, பஜார்களிலே, வீதிகளிலே, தெருவுகளிலே பெண்களும் செல்கிறார்கள், சிறுவர்களும் செல்கிறார்கள், எல்லாரும் செல்கிறார்கள். அத்துணை பேர்களினுடைய முகமும் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களினுடைய டிரெஸ் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளினுடைய டிரெஸ், அரக்கால் டிரெஸ் போட்டு போறாங்க, டவுசர் போட்டு போறாங்க. ஒரு சின்ன பிள்ளையாக 7 வயது 8 வயது பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நல்ல வளர்ந்த வாலிபமாக 18 வயது நிரம்பிய, இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா கல்யாணம் முடிச்சவங்க கூட அப்படிதான் போறான். பைக்ல உட்கார்ந்துட்டு போறான். எப்படி இருக்கும்? தொடைகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு ஆண்கள் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் இது மிகப்பெரிய ஒரு நாகரீகமாக நினைச்சு செய்கிறானே. இதுதான் பெருமானாரினுடைய அந்த நற்பண்புகளை பின்பற்றுவதா, அழகிய அந்த ரோல் மாடலை பின்பற்றுவதாக அர்த்தமா? எவனோ ஒருத்தன் நடித்தான், டவுசர் போட்டு நடிச்சாங்கிறதுக்காக நாமளும் டவுசர் போட்டு ஊர்ல சுத்துறான். இஸ்லாத்திற்கான அடையாளமா அது? எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசிங்கம்! எல்லோரும் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாலிபர்கள், சில பேர், எல்லாரையும் நம்ம சொல்லல, பக்குவம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு தொடர்புடையவர்கள், ஏராளமான இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் சொல்லவில்லை. அதற்கும் அப்பாற்பட்டு மார்க்கத்தை விட்டு வெளியிலே போகக்கூடிய அளவுக்கு மார்க்கம் சிந்தனை இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத வாலிபர்கள் இன்றைக்கு அந்த விஷயத்திலே அசட்டையாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் கவலையான ஒரு விஷயம். அது இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். எத்துணை முறை சொன்னாலும் சரி, கூப்பிட்டு சொன்னாலும் சரி, திருந்துறதுக்கு நான் தயாரா இல்லை. நீ என்னத்தையோ சொல்லிட்டு போ. ஒரு முடி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுதே எச்சரிக்கை செய்தார்கள், யூதர்கள் முடியை வைத்த மாதிரி நீ வைக்காத, மத்தியில ஒரு கொண்டை சுத்தி வரைக்கும் கரையா அரைச்ச மாதிரி எடுத்துருவான். இது யூதர்களினுடைய அடையாளம். இதை நான் எச்சரிக்கிறேன். இது மார்க்கத்தில் இப்படி வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று தெளிவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்க, நம்முடைய வாலிபர்கள் தைரியமாக, நமக்கெல்லாம் எவன் நம்மளை அடிச்சா என்ன, நமக்கு சாப்பாடு கிடைக்கா, ஜாலியா இருக்கிறோமா, நான் பாட்டுக்கு முடிய வச்சுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாலிபர்கள் அதை ஒரு சாதாரணமாக நினைத்து செல்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நம்மை காரி துப்பியதை போன்று இருக்கிறது, நம்மை நாமே திட்டியது போன்று இருக்கிறது, நம்மை நாம் சபித்துக் கொள்வதை போன்று இருக்கிறது. இது கேவலமான விஷயம், இது ஆபத்தான விஷயம் என்பதை வாலிபர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நற்குணத்திலே உள்ள விஷயம். இப்படிதான் வாழ வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை, நல்ல குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸரு மா யதுகுலுன் நாஸ ஜன்னah, மக்களிலே அதிகமான பேர்கள் சுவர்க்கத்திலே எவர்கள் நுழைவார்கள் தெரியுமா? மக்கள் அதிகமான பேர்கள் யார் நுழைவார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 பேரை சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்றாவது தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள். இரண்டாவதாக ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் உள்ளவர்கள். இந்த 2 பண்புடையவர்கள் தான் நாளை சுவர்க்கத்திலே அதிகமாக மக்களிலே நுழைவார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே என்னோடு அருகாமையிலே எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நற்குணத்தால் உங்களில் சிறந்தவர் தான் எனக்கு அருகாமையிலே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ், அன ஸஈமுன் பிபைத்தி, நாளை மறுமையிலே ஃபீ ரபுதில் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய ஓரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்கும். அந்த மாளிகையிலே நுழைவதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாருக்கு ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? லிமன் தரக்கல் மரு,
மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடாமல், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல், மற்றவர்களினுடைய உள்ளத்தை பாதிப்பு அடையும்படி செய்யாமல் எவர் ஒழுக்கமாக நற்குணமுள்ளவர்களாக இருக்கிறாரோ அவருக்கு நான் அந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக வான ஸைமுன் பிபைத்தின் வஸ்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடுவிலே மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையிலே யார் நுழைவார்கள் தெரியுமா? அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லிமன் தரக்கல் கிதுப, பொய் சொல்வதை எவர்கள் விடுகிறார்களோ அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் ஒபிபைத்தி ஆலல் ஜன்னா, சொர்க்கத்திலேயே மிக உயர்வான ஒரு சொர்க்கத்திலே நுழைவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்தான் லிமன் ஹுஸ்னுல் குல்க், யாருக்கு நற்குணங்கள் நிறைய இருக்கிறதோ அவர்களுக்கு நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைவதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான நல்ல குணங்களை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் செயல்முறைகளின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியில இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி அங்கே ஒரு பள்ளிவாசலினுடைய ஓரத்திலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் வேகமாக வந்து அவரை அடிப்பதற்காக நெருங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விட்டுவிடுங்கள், அவரை சிறுநீர் கழிக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னன்னா, சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிற போது இடையிலே விட்டுவிடக்கூடாது, அது மிகப்பெரிய ஆபத்து, அது நோய் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். அதன் பிறகு அவரை அழைத்து மென்மையாக அறிவுரை சொல்கிறார்கள். தோழரே, இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், தொழுகைக்கான இடம், இந்த இடத்திலே இப்படிப்பட்ட அசிங்கங்கள் செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல அறிவுரைகளை சொல்லி அவரை திருத்தி அனுப்புகிறார்கள். நினைத்தால் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கலாம். காரணம், இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இங்கு அசிங்கம் படுத்துவது மிகப்பெரிய தவறு என்பதை கோபமாக கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லவில்லை. நிதானமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஏன், அது மட்டுமல்ல, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர்கள் என்னோடு இருக்க பிரியப்படுகிறார்கள், அவரை நான் என்னோடு வைத்து பராமரிக்கலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்றைக்குமே உன்னுடைய தாய் தான், அவருக்கான ஹக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டி காட்டினார்கள். பிற சமூகம் எவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய உறவுகளாக இருந்தால், இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான ஹக்கை, உரிமையை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் முன்னுரிமை தருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காதிசியா என்ற ஒரு இடம், 2 சஹாபாக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப், கைஸ் இப்னு ஸஅத் என்ற 2 சஹாபி. அந்த வழியாக ஒரு யூதனினுடைய ஜனாசா போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து பார்க்கிறார்கள் இந்த சஹாபாக்கள் 2 பேர்களும் அந்த ஜனாசாவை பார்த்து எழுந்து நிற்கிறார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, இது முஸ்லிம் ஜனாசா இல்ல, ஒரு காஃபிர் யூத ஜனாசா என்று சொன்னபோது அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் செய்தார்கள். ஒரு யூத ஜனாசா சென்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்து நின்றார்கள். நாங்கள் காரணம் கேட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதுவும் ஒரு மனித உயிர் அல்லவா என்ற ஒரு அற்புதமான பதிலை தந்தார்கள். ஆகவேதான் நாங்களும் எழுந்து நின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த பதிலை அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நற்குணவாதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் சரி மற்றவர்களுக்கு, மற்ற சமூகத்தார்களுக்கு ஓடோடி உதவி செய்கின்றோம். பஞ்ச காலங்களிலும் சரி, மிக சிரமப்படக்கூடிய காலங்களிலும் சரி, தண்ணீராக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், கொரோனா போன்ற நோய் தொற்றுகள் இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, அவர்கள் அடக்கம் செய்யாவிட்டாலும் அவர்கள் முறைப்படி நம்முடைய இஸ்லாமிய சமூகம் களத்திலே இறங்கி ஜனாசாவை அடக்கம் செய்தார்களா இல்லையா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ரோல் மாடல் நமக்கு கற்றுத் தந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு இருந்தாலும் சரி, பிறர்கள் கஷ்டப்படுகின்ற போது களத்திலே இறங்கி அவர்களுக்காக நீ உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் இன்னைக்கும் நம்முடைய சமூகத்தார்கள் பிறருக்காகவே அந்த களத்திலே இறங்கி அந்த கொரோனா தொற்றிலே மிகப்பெரிய அளவுக்கு உதவி உபகாரங்கள் செய்து, நோய் சிகிச்சை எல்லாம் செய்து தன்னுடைய உயிரையும் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்த அந்த ரோல் மாடல் தான். அருமையானவர்களே, வளரக்கூடிய இளைய சமுதாயமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் நமக்கு இலகுவாகத்தான் இருக்கிறது. அதை நாம் கஷ்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அற்புதமான நல்ல பழக்க வழக்கங்களை, நற்குணங்களை எல்லா வகைகளிலேயும் நமக்கு சொல்லித் தருகிறது. நேரம் குறுகியதாக இருப்பதால் எல்லாவற்றையும் இங்கு பேச முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எப்படிப்பட்ட நல்ல நற்குணங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்கள், நமக்கான ரோல் மாடலாக அவர்கள் இருந்தார்களோ, அத்துணை ரோல் மாடல்களையும் நற்குணங்களையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய சாலிகான ஒரு சமூகமாக, உம்மத்தாக அல்லாஹ் நம்முடைய உம்மத்தை ஆக்கி அருள் புரிவானாக. நாளை சொர்க்கத்திலே நுழையக்கூடிய, நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய, ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றவர்களாக, சிறந்தவர்களாக, சேதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானாரினுடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.